அனைவருக்கும் வணக்கம். ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலின் பொழுதும் விவசாயிகளுடைய பிரதான கோரிக்கை கடன் தள்ளுபடி வேண்டும். சட்டமன்ற தேர்தலில் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் தேர்தல் வாக்குறுதி அளிப்பது வழக்கம். அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுகிற வகையில்தான் ஒவ்வொரு சட்டமன்ற தேர்தலின் பொழுதும் விவசாயிகள் நாங்கள் பெற்ற கடனை தள்ளுபடி செய்யுங்கள் என கோரிக்கையை விடுத்து வருகிறோம். அதே கோரிக்கை எதிர்வரும் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்காகவும் எங்களுடைய கோரிக்கை ஒலிக்க துவங்கியிருக்கிறது. 2006ஆம் ஆண்டு இதே போல நாங்கள் கோரிக்கை வைத்தோம். அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய தேர்தல் அறிக்கையிலே நாங்கள் ஆட்சி பொறுப்பு ஏற்றால் கடனை தள்ளுபடி செய்வோம் என்று அறிவித்தார்கள். அந்த அடிப்படையில் திமுக வெற்றி பெற்று கருணாநிதி அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது முதல் கையெழுத்தாக தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் நிலவள வங்கிகளில் பெற்ற கடன்களாக 7400 கோடி ரூபாயை தள்ளுபடி செய்கிறோம் என்று அறிவித்தார். அந்த அறிவிப்பு என்பது விவசாயிகளிடத்தில் ஒரு பெரும் விலகல் மூச்சை உருவாக்கியது. கடனிலிருந்து விடுதலை அடைந்தோமே என்கிற ஒரு பெருமூச்சு விட்டோம். அதற்கு பிறகு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களில் பெற்ற கடனை தள்ளுபடி செய்தீர்கள், தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்ற எங்களுடைய கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என பெரும்பாலான விவசாயிகள் குரல் கொடுத்தார்கள். அப்பொழுது 2009ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலுக்காக பல அரசியல் கட்சிகள் வாக்குறுதி அளித்தார்கள். அந்த வாக்குறுதியின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி அளித்த வாக்குறுதியில் தேசம் முழுவதும் தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகளில் பெற்ற விவசாயிகளுடைய பயிர்க்கடனை தள்ளுபடி செய்வோம் என்று அறிவித்தார்கள்.